கடவுளே பாத்தகி சாமி, நான் வருந்தரன காலங்களில் சரி, நான் யார்? நீங்கள் யார்? என் தாய் தந்தை யார்? உங்கள் தாய் தந்தை யார்? நான் என் நாட்டில் வாழ்கிறேன். சரி, என் உற்றார் உறவினர்களை ஐயோ கடவுளோட அப்படிப்பா எங்கடா யாருது ஆறு பூஜை போட பூஜையே போந்துக்கிற அப்படி நந்தி வாகனம் சாமி. ஆ? சாமி ஐயா அமைச்சர் அறிவழகா சொல்லுங்க சாமி. மந்திரி சாமி. சாமியா அதேங்கப்பா டேய் சாமி. சாமி மந்திரி மகளமுத்து சாமி. நான் வருந்தரன காலங்களில் சாமி. நான் யாராக வந்துள்ளேன்? சாமி. அவன் பக்தன். பக்தன்தான். உங்களோட பக்தங்க. நீங்க யாரு? என்னுடைய பக்தன் தான். ஆமா. ஏதோ வினோதமா வந்திருக்கிற. ஆமா. என்னை புகழ்ந்து யாராவது பாடல் கீடல் பாட போகின்றாயா? நீங்க யாரு? நீங்க யாரு? ஓ சொன்னாதான் பாடுவியா? ஆமா. நான் யாரு? யாருன்னே தெரியாம வீட்டுக்கு அடிக்கிற பெயிண்ட் எடுத்து மூஞ்சல் அடிச்சிட்டு வந்தா நான் எப்படி சொல்லட்டும்? கோயில் அடிச்சுக்குது. கலர் இந்த கலர் ஒன்னாக்குது பாரு. இந்த வேடத்திலே நான் யார்? நீங்க யாருங்க? அறிக்கை செய்கின்றேன். அச்சமயமின்றி நான் சொல்லக்கூடிய வார்த்தைய நீ ஊம் என்று ஊம்பு என்று ஓய் ஊம் ஊம் என்று என்று ஆமோது கொடுக்க வேண்டும்டா. சரிங்க. நான் யார் தெரியுமா? யாரு? சொல்கிறேன்டா சொல்கிறேன். சொல்லுங்க. யாருங்க நீங்க? உனக்கு நான் சொன்ன வார்த்தை புரிஞ்சிருக்கணுமே. இல்லைங்க, எனக்கு தெரியவே. யாரு நீங்க? யாரு? நான் சங்கு சக்கரன். ஓ சங்கு சக்கரம். சாணகி மணவாளன். சாணகி மணவாளன். அச்சுதன் சச்சுதன் கோவிந்தன் கோபாலன் என்று பல வெற்றி பெயர்களை வர்ணிக்கப்பட்ட என்னுடைய பெயர் தான் ஸ்ரீமந்த நாராயணன்டா. கண்ணன் சாமி. நாராயணனா? நான் தான்டா சாமி ஆழ்வாரே. கிருஷ்ணனா? உண்மைதான். கேட்டதை கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, நீ கீதையின் நாயகனே. பாடல் தான். கேட்டதை கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, அவசரமான வார்த்தை இல்லது, கெட்ட வார்த்தை, அசிங்கமான வார்த்தை. என்ன புகழ்ந்து பாடுபாய் என்று நான் பெருமையா இருக்கிறேன். வீட்டுல நீ பண்ணதில்ல என்னத்த நாக நீட்டி தெரியும் அப்படின்னா எனக்கு என்ன தெரியும்? நக்கணுதில்ல. ஏ பையா மூடுறா வாயா. இதுங்க பஞ்சாமிர்தம். ஓஹோ, நீங்க சாமியா? நான் தாண்டா சாமி. நீ கண்ணனா? கண்ணன் தான். நீ கண்ண சாமின்னு எப்படி நான் நம்பிட்டோம்? ஏண்டா நான் கண்ணன் என்று சாமி என்று ஆணித்தனமா அடித்து சொல்கிறேன். ஆமா. நீ அதை மறுக்கிற. ஆமா.
என்ன சாமி என்ன எப்படி நம்புறதுன்னா ஒரு நான் கேக்குற கேள்விக்கு 3 கேள்விக்கு நீ கரெக்டா பதில் சொல்லி, நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் நீ கரெக்டா பதில் சொல்லிட்டுனா நீ தான் சாமின்னு உன்னை நான் வேண்டறேன். அப்படியா? உன்னை நான் வேண்டறேன். சரி, அப்படி என்ன கேள்வி கேட்ற போற? சாமி தரேன். என்ன கேள்வி கேட்பான பாப்போம். நீ சாமி தானே? ஆயா கரெக்டா இருந்தா கேளு. நீ சாமி தானே? ஆமாடா. இந்த கல்லு இருக்குதுல, இந்த கல்லு இது ஏன் தண்ணியில போட்டா முழுகுது? ஏண்டா இந்த கல்லு வெயிட்டா இருக்குதுடா, அதனால தண்ணியில போட்டா கீழே தான் முழுகும். இது மிதக்கல்றா, மிதக்கிறதுக்கு அது வெயிட் ஆகுது, அதனால முழுகலையா? உண்மைதான்டா. அட அல்ப சாமி, நல்ல வார்த்தை தான். அந்த கல்லுக்கு நீச்சல் தெரியல, அதனால முழுகுது. காலு கையா இருக்குது நீச்சல் அடிக்கும். அது காலு கையா இருக்குது நீச்சல் அடிக்கணுங்க. அதுக்கு நீச்சல் அடிக்க தெரியாதுங்க. எங்காவது ஏரிய குளமா குட்டியாந்தா பாரு, நான் உளுந்து செத்தலாம்னுக்குறோம். சாவுங்க ஒரு சம்பளம் எச்சா வரட்டும். ஓ மண்டை மூளைக்கு அப்படி வேலை செய்யுது. சரி, இதுதான் இப்படி. சரி சரி, நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டோம்ல ஓம்லூர்ல. ஆமா, தோசைக்குதுல அத ஊத்தி போட்ட உடனே ஒரு பக்கம் வெந்துருச்சுல, அதை ஏன் திருப்பி போடுறாங்க? நல்ல அறிவாளிதான். ஏன் திருப்பி போடுகிறார்கள்? அடிப்பாகம் வெந்து விடுகிறது, சரி, மேல் பாகம் வேக வேண்டுமல்ல, அதனால தோசை திருப்பி போடுகிறார்கள். அந்த தோசையினால திரும்ப முடியல, அதனால தூக்கி திருப்பி போடுறாங்க. தோசை உயிராக்குது திரும்ப. சரி, அப்படி ஆகட்டும்டா. சரிங்க, நம்ம வந்தமல்ல டெம்போ. உண்மைதான், நம்ம வந்தம பிக்கப் டெம்போ. ஆமாயா. அந்த டெம்போ ஏன் வந்தது வந்து நின்றுகிட்டே இருக்குது? ஏன் நிக்குதுன்னா, டெம்போ டிரைவர் சாவி எடுத்து ஸ்டார்ட் பண்ணி கீர் கொடுத்து ஓட்டினா தான்டா டெம்போ ஓடும். ஆமா, சும்மா இப்படி ஓடும். அது ஏன் நிக்குது? ஏன்டா ஏத்துட்டுருவேன். ஏன் நிக்குது? அந்த டெம்போக்கு சூத்து இல்லாதனால நிக்குது. சூத்து இருந்தா அப்படி உட்காந்து கூத்து பாத்துட்டு இருக்கோம். சூத்து இல்லையா? ஆமா, கலகலகலகலன்னு சிரிப்பா. என்னத்துதான் இப்படி கண்டுகிட்டே தெரியல. கூத்து பாக்குறதுனா சும்மா மத்தலகாரன் கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே அவங்க பொண்டாட்டி உள்ள 2 பேத்தையும் உள்ள ஒட்ட உடனே பாவாடி அவங்க பொண்டாட்டி இப்படி தூக்குனுச்சு. ஏங்க அதை பாத்துக்கிட்டு இப்படி கை தட்டிக்கிட்டு சிரிக்கிறாங்க. அத பாத்துட்டா அப்படிதான் இருக்கு. அத பாத்துட்டாங்க, பார்த்து கை தட்டி அந்த மாதிரி இந்த பொழப்புக்குது. சரி சரி, இருந்தாலும் இருக்கட்டும். சரிங்க, சொல்லுங்க. நானே கண்ணனாகினோம், நீங்க கண்ணனாகினோம். திரையதா துபாபரா. இது 3வது யுகம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா ஆமா, இந்த 3வது யுகத்தில் சரி என பெற்ற என் தாய் தந்தை யாருங்க? யாருக்கு மகனாக பிறந்தீங்க? யாருக்கு மகனா பிறந்தீங்க? என் மாதா பிதா யார் தெரியுமா? யாரு? சொல்கிறேன்டா, சொல்கிறேன். சொல்லுங்க. ஆகட்டும்.
என் தாயோ தேவகிடா தேவகி. ஓ சரி சாமி. தாய் கொண்டிருந்தால் தந்தை ஒன்று வேணுமல்ல. என் தாய் தேவகி ஆகினோம். என் தந்தை யார்? வசுதேவ மன்னர். சரி. உன்ன ஏண்டா கேக்குற சாமி? என்ன உங்க தாய் தந்தை பேர் நீங்க சொன்னாலும் நீங்க ஆண்டு வர தேசம் சாமி. ஏண்டா என்னுடைய நாட்டை கேக்குற? ஆமா ஆமா. சபநாகதி முனிவர்கள் மலர் வீச வீட்டிருக்கப்பட்ட திசமுகனாக திருத்திக்கப்பட்ட இந்த உலகமோ 7 பிறவிடா. 7 பிறவியா சாமி? ஆமா. எப்படி என்னன்னா தெரியுமா? என்னன்னா நாவல் இந்து கிரபஞ்சம் புக்கரம் தெங்கு கமுகு என்று சொல்லப்பட்ட சரி உலகத்தையே 7 தீவுகளாக வகுத்தார்களாம். சரி. அப்படி வகுத்து ஆண்டு கொண்டு இருக்கின்ற பொழுது நாவலன் தீவில் உள்ளடங்கிய நாடு இந்த உலகம் எத்தனை தெரியுமாடா? எத்தனை சாமி? அங்கம் அருணம் அவந்தி ஆந்திர விளாட்ட யமன ஒட்டியம் கரிசம் கலிங்கம் கன்னடம் கண்ணாடம் காசம் காம்போச்சம் கிராடம் குருகு குடக குந்தலம் குரு குவிந்த கூத்தரம் கேக்கையம் கேரளம் கொங்கணம் வங்க வங்காள விகற்ப தேசம் என்று சொல்லப்பட்ட மண்ணுலகம் 56 நாடுறா. சரி சாமி. அந்த விண்ணுலகமோ 3 தெய்வலோகம் பொன்னுலகம் அமராவதி. சரி. நான் விண்ணுலகத்தில் வாழ்கிறேனா இல்லை மண்ணுலகத்தில் வாழ்கிறேனா? ஆமா சாமி. அல்லை நான் பாதாள உலகத்திலே குடிகொண்டிருக்கேனா? நான் இருக்கப்பட்ட இதாசரம் நான் ஆளக்கூடிய என்னுடைய சாம்ராஜ்யம். சரி. என்னாடு தெரியுமையா? என்னாடு சாமி? சொல்கிறேன். எங்க இருக்கு? அடந்ததோர் பெரிய திருப்பாக்கடல். சரி. அந்த கடல் நடுவினிலே என் வலது கையினால் இருக்கப்பட்ட சங்க நடு கடலுக்குள்ளே நான் நாட்டினேன். சரி சாமி. என் சங்குக்குள்ளேயே மச்சி மாளிகை குச்சி கோபுரத்தை என் அருளால நான் உண்டு செய்தேன். ஓ அப்படி. என் சங்குனால உருவாக்கப்பட்டதா என் நாட்டுக்கு சங்கு துபாகரைடா. சங்கு துபாகரை. ஓ உங்களுடைய நாடு சங்கு துபாகரை. உண்மைதான். சரி சாமி. என்ன கேக்குற சாமி? அப்படி உங்க நாடு சங்கு துபாகரை இருந்தாலும் உங்களுக்கு திருமணம்னு ஒண்ணு ஆயிடுச்சு சாமி. அடிவலகா ஓய் உனக்கு இருக்குதா பையா? என்னது சாமி? மூலத்தான். வாங்கிட்டு வா. எனக்கு மாலை முடிந்ததா? என் மனைவியால் யாரு? எனக்கு திருமணம் முடிந்ததா? என் தேவியால் யாரு? 1 2 3 4 10. ஆமா. ஏய் என் மனைவி எத்தனை பேர் தெரியுமாடா? எத்தனை பேர் சாமி? சொல்கிறேன்.
சத்தம் எடா சவுண்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அல்லாஹ் வாயாடுக்குது ஏய் என்ன பண்ற கண்ணல ஊதிக்கிட்டு அடாடா என்னப்பா பண்ற ஏய் வாய்க்குள்ள பேச மாட்டேன். நான் நல்லா தான் இருக்கிறேன் காயலால வள்ளியே பாய் என்ன அவனுக்கு பயந்துக்கிறான் என்னங்க ஓம் கரீம் பாய் யா அல்லாஹ் என்னவா இருக்கும் என்ன தெரியல இதோ நேரம் சனியை முடிச்சிடலாம் அல்லாஹ் என்ன அப்படி வந்ததுல எல்லாம் 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 கிட்டாங்கிறாங்க ஏய் அது என்னது யாரு தம்பி ஓய் தம்பி நான் உனக்கு ஒரு கெட்ட விஷயம் இருக்குது எப்படி என்னண்ணா உனக்கு நான் கெட்டது இருக்குதுயா என்னன்னா கெட்டது உனக்கு 7.5 சனி இருக்குது ஐயோ எப்ப அந்த சனி நான் ஓட்டினா ஒரு 750 ரூபாய் செலவாகும் 750 ஆமா என்னண்ணா 750 ரூபாய் எதுக்காக கேக்குறேன் 750 ஞாயிற்றுக்கிழமை நான் கறி எடுத்து ஒரு சாப்பிடணும்ல ஓ அதுக்காக செலவாகும் சரிண்ணா சரிண்ணா நான் சொல்றது நீ செய் ஆ எல்லாத்தையும் நம்ம தீர்த்து வைக்கிறேன் சரிண்ணா சரி தரணா ஐயோ யாருது வாங்க ஏண்டா சாமி சாமி கடவுளே பயந்துக்குதப்பா யாருங்க நீங்க? ஆடம் போட்டா ஆயிங்க. சரி வாங்க என்ன என்ன ஏண்டா டேய் சாமி நான் யார் தெரியுமா நீங்க யாரு நான் கண்ணன் ஆகினும் நீங்க கண்ணன் தானே ஆமாடா ஏங்க எப்படி நீங்க கண்ணு ஆ நீங்க மாய கண்ணு ஆ என் குடும்பத்துல ஒரு கஷ்டம் நடந்து போச்சு அழுகிறியா சிரிக்கிறியா வாயே அழுவுறாரு. நீங்களா சாமியா ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி இருக்குதா அழுவுறியா சிரிக்கிறியான்றிய எதுக்குமே சேரலையே என் குடும்பத்துல ஒரு கஷ்டங்க என்னடா கஷ்டம் ஒரு குஷ்டமாயி போச்சு எப்படி எப்படி ஏங்க என்ன நாங்களும் ரொம்ப பணக்கார முட்டாரு ஓ காடுகார எக்கச்சக்கம் ஏறாளம் எங்களுக்கு ஓ எல்லா வேஷத்துக்காரையும் துருவி துருவி கேக்குற ஆமா அப்பா அம்மா யாரு நாடு நகரம் என்ன உன்னால எத்தனை பேர் சேர்ந்து பிறந்தாங்க ஆமா உங்க குடும்ப சரித்திரம் என்னன்னு ஆமா வர வேஷக்கார கேக்குற ஆமா ஆ? ஆமா அதனால ஆ. என்னுடைய மனசுல ஒரு ஆசை என்ன உன்னுடைய குடும்பம் ஆ. அப்பா அம்மா ஆ. உன்னால யார் யாரு பிறந்திருக்கிறாங்க ஆ, ஆ. உன் குடும்ப சரித்திரத்தை சத்து சொல்லி பாக்கலாம் சரி இது சொல்லிட்டா எங்களுக்கு இப்ப நாங்களும் பணக்கார மட்டும் காடுகார எங்களுக்கு எக்கச்சக்கம் ஏறாளங்க உங்க ஊர்லயே நீங்க தான் பணக்கார முட்டாரு பண்ணைக்கார முட்டாரு ஆமா பண்ணைக்கார முட்டாரு சரி சரி எங்க அப்பா அம்மா கல்யாணம் ஆகி 10 வருஷமா குழந்தை இல்லையே அதான் பாவத்தை ஆ, ஏண்டா ஆ, ஆ. ஒரு மனிதனுக்கு எல்லா குறையும் வைத்தினாலும் வாழ்ந்துடலாம் ஆமா பிள்ளைல்லாத குறை ஒரு பெரிய பாவம் ஆமா ஏன் அப்படி சொல்றேன்னா ஏன் ஒப்பமா நடுவுற இருப்பாங்க ஆமா காட்டுக்கு நேரமா எந்திரிச்சு வருவாங்க சரி இவங்க கல்யாண காரியமோ ஏதோ வேற நல்ல காரியமோ கெட்ட காரியமோ ஆமா. அந்த ஊர்ல இருக்கிறவங்க எதுக்கு போவாங்க ஆமா ஆமா இருந்திருந்தும் புள்ளல்லாத முகத்துல முழிச்சிட்டு போனேன் ஆமாங்க போற காரியங்கூட உருப்படி ஆகாத ஆமா அப்படின்னு கண்டு ஒண்ணு காணாத ஒண்ணு ஆ, ஆ. உங்க அப்பா அம்மாவை தூசிட்டு பேசிருப்பாங்க ஆமாங்க இந்த புள்ளல்லாத குறை மட்டும் ஆ. புள்ளல்லாத வீட்டுல சாப்பிட்டா புழுவுக்கு சமானம் ஆமா மைந்தன் இல்லாத வீட்டுல சாப்பிட்டா மண்ணுக்கு சமானம் ஆமாங்க புள்ளல்லாத ஒரு குறை மனுஷனுக்கு ஒரு பெரிய குறைடா ஆமா பின்னாடி என்ன நடந்துச்சு உடனே எங்க அப்பா என்ன பண்ணாரு ஆ. பிள்ளை இப்படி இருந்தா ஆகாது ஆ, வா முருகன் கோயிலுக்கு போலாம் அது எங்க அப்பா பழனி முருகன் கோயிலுக்கு போய் உங்களுடைய குலதெய்வம் ஆமா ஆ. எங்க குலதெய்வம் ஆ. பழனி முருகன் கோயிலுக்கு போய் ஆ. வரமா வரங்கடுது ஆ. வரங்கேட்டு உன்னை நம்ம குழந்தை வைக்கலாம் ஓ மாண்டாலும் மாண்டலாம் ஆமா அந்த முருகன் சந்நிதியில ஆமா செத்தாலும் செத்துடலாம் செத்தாலும் செத்துடலாம் குழந்தையோட தான் வரணும் ஆமா. அப்படின்னு உங்க அப்பா அம்மா முருகன் கோயில தேடி போய்க்கிறாங்க ஆமா பின்னாடி என்ன போய் நடக்குது அவங்க வரம் வாங்கிட்டு வந்த உடனே ஆ. உடனே நான் பிறந்துக்கிட்டுங்க அது எங்க அப்பா ஏன்டா டேய் ஆ?
அதானா முருக பையன் மாதிரி இருக்கிற. அதனாலதான் பாருங்க முருகனாட்டம் போம் பாதி பாயாட்டம் இருப்பேன். எத்தனையோ வேஷம் போட்டு வரியா? சோத்திரம் ஹalleluya ஹalleluya சோத்திரம் ஹalleluya சோத்திரம் ஹalleluya. வரத்துல பிறந்த பையன். ஆமா வரத்துல பிறந்தவன். நான் தான் வரத்துல பிறந்தவன்ல. நான் எதை கேட்டாலும் வாங்கி தருவாங்க. ஏன் தராங்கன்னா அப்பா அம்மா புள்ளல்லாத குறையை நீ நீக்கிட்ட. ஆமா அந்த அவச்சொல்லுக்கு ஆளாகாதபடி நீ பண்ணிட்ட. சரி உலகத்துல வந்து விலைக்கு வாங்காத பொருள் என்ன தெரியுமா? என்னது? தாய் தந்தை மட்டும்தான் விலைக்கு வாங்க முடியாது. ஆமா ஆமா உலகத்துல எதுனாலும் கடன் போட்டு வாங்கிடலாம். ஆமா ஆமா நீ உனக்கு ஒண்ணு இல்ல கேட்கறத விட்டுட்டு கேட்காதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆமா ஆமா நான் லட்டு கேட்டா லட்டு பூந்தி கேட்டா பூந்தி எதை கேட்டாலும் வாங்கி தராங்களே. ஆமாடா எக்கச்சக்க ஏராளமா செய்றாங்களே. உண்மைதான். ஆமா உடனே ஒரு 5-6 வருஷம் போனிச்சிக்க எனக்கு ஒரு தம்பி பிறந்துட்டானே. ஏய் பெத்தவங்க காட்டிலும் சந்தோஷப்படுறவன் நீதான். ஏன் அப்படி சொல்றேன்னா அந்த காலத்துல புராண காலத்துல வாதாபி என்ற அசுரனை மடிப்பதற்காக ருத்ரவண்ணின்னு அங்க புறக்க வைத்தோம். தேவரெல்லாம் ஒன்று கூடி சண்டைக்கு போயா அப்படின்னு அனுப்பிச்சு வச்சோம். கொஞ்சம் ஆலோசனை பண்ணோம். ஒண்டி நாய் சண்டைக்கு உதவுமா? ஆகாது ஆகாது. அவன் போய் செத்துட்டானா? வண்ணினே போய் வாதாபி கொள்வான்னு எப்படி? ஒருவேளை இவனும் செத்துட்டானா அந்த குளமே அழிஞ்சு போயிருமே. பாப்பான்னு கூப்பிட்டு அவனுக்கு 4 வண்ணினை புறக்க வைத்தான் தம்பியா. ஆமா உண்மை. அதுக்கு ஒரு பழமொழியா இருக்குது. எப்படி? தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். அப்படி தம்பி உனக்கு பிறந்தோன்னா உன்னை புடிச்சிட்டு அடிச்சிடுறாங்க. உன் தம்பி தான் வந்து கேட்பான். அதான் தான் ஆடும் தன் சசையாடும். நீ தான் சந்தோஷம் பண்ணும். ஏன் அழுகுற? என் தம்பி பிறந்த உடனே அவன் எதை கேட்டாலும் வாங்கி தராங்களே. ஆமாடா நீ பெருசாயிட்ட. என் மேல இருந்த பாசமெல்லாம் அவனுக்கு போயிருச்சு. குழந்தை மேல தாடா பாசம் இருக்கும். ஆமா அப்படி போயிருச்சு இல்ல. நான் என்ன பண்ணேன் உடனே எனக்கு வந்துச்சு ஒரு யோசனை. என்ன வந்துச்சு? இப்படியே விட்டு ஆகாது அப்படின்னு உடனே கிடுக்கிட்டு கிணத்துக்கு போனேன். ஏன்னா கிணத்துல விழுந்து செத்து போயிடலாம்னா இல்லீங்க. அங்கதான் வயல் கடிச்சு பால்டே டப்பா இருக்குது. அடா குளத்துருவாயி பாவி. ஏங்க அந்த பால்டாரை எடுத்து என்ன பண்ண? பால்டாரை எடுத்து உடனே கிடுக்கிட்டு கோழி கொட்டாய்க்கு போனேன். கோழி கொட்டாய்க்கு என்னத்துக்கிட்ட போன? கோழி கொட்டாய்க்கா கோழி மணி எடுத்துங்க. கோழி அழகா? ஆமா. ஏன் அதை எடுத்த? என் தம்பி சாவணும்ல. ஓ நானாக போய் அம்மா அதுல இப்படி தடவனா அப்பதான் எழுப்புறான். நான் போய் இப்படி லேசா இப்படி தடவனா அப்பதான் நேரத்துக்கு எழுப்புறான்னு எங்க அம்மா எந்திரிச்சுக்குவாள்ல. அந்த நினைப்புல அம்மா வந்துட்டா என்ன பண்றதுன்னு கோழி அரவை எடுத்துட்டு வந்து தெரியாத மாதிரி தடவி இருக்கிற. கோழி அரவை எடுத்துட்டு வந்து அந்த பால் டேட்டா போக்கல விட்டு எடுத்து எங்க அம்மா என்ன பண்ணி காட்டு வேலை செஞ்சுட்டு சரி நல்லா ஆயாசமா படுத்து தூக்கிட்டு இருந்தா அலுப்புல கை கால அப்படி விரிச்சிட்டு படுத்துட்டு இருந்தா பாரு. நான் என்ன பண்ண தம்பி எப்படி பால் குடிப்பால அப்படின்னு அப்படியே அதுல லேசா தடவி விட்டேன். எதுல தடவன? பாவி ரத்த குழுந்த பச்சளம் குளம் என்ன ஒரு யோசனை பண்ணிக்கிற பாரு. தொலைவிட்டு உடனே நான் உடனே அசலாத்து பிள்ளைகளோட போய் நான் விளையாட்டு வீதியில விளையாட போயிட்டேன். உடனே ஒரு மணி ஒரு 4-3 மணி இருக்கும். உடனே எல்லாம் ஐயோ என்னாச்சு ஏதாச்சும் இப்படி போயிட்டு ஐயோ சாமி எல்லாம் கத்திட்டு தான் பாரு. ஓ அழுகுற சத்தம். ஆமா நான் என்ன பண்ணேன் தம்பி செத்து போயிட்டான். சந்தோஷமா போனா கண்டுபிடிச்சு விடுவாங்க. பச்சை மறந்து வேலை காட்டி பிடிச்சு. ஆமா தம்பி செத்துட்டான். சொத்து 2ஆ பிரிக்க முடியாது. ஆமா சொத்து ஒன்னே தான். அப்ப இது நாள் வரைக்கும் இவ்வளவு தூரம் சொன்னது போறான் சொத்துக்காகத்தான் உன் தம்பி கொண்டு. ஆமா சொத்துக்காக தான் நிஜமாலுமே. அட பாவி உடனே நான் என்ன பண்ணேன் கிடுகிடுன்னு ஓடி எல்லாம் சுத்தி நீங்கள விலகி விட்டு தம்பி 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 அப்பா அம்மா தம்பிக்கு என்னாச்சு இப்படி விலகி விட்டு பாத்து பாரு. ஏங்க அங்க எங்க அப்பா செத்து கிடக்குறாங்க. அவன் ஏன்டா செத்தான்? எங்க அப்பா திருட்டு பால் குடிச்சிட்டு இருக்கிறான். சரியா போச்சு. அன்னைக்கு கண்டுபிடிச்சுங்க தம்பி கொள்ளலாம்னு சொத்து ஒன்னா இருக்கட்டும் தம்பி எப்படியாவது கொண்டு போலாம்னு தந்திரம் பண்ணி ஆமா சம்பாதிச்சு போற அப்பனை கொண்டு பிடிக்கடா பாவி. எங்க அப்பனை கொண்டு விட்டுங்க. எங்க அப்பா திருட்டு பால் குடிச்சிருந்து எனக்கே தெரியும் சார். அன்னைக்கு தான் கண்டுபிடிச்சிக்கிறேன். அன்னைக்கு கண்டுபிடிச்ச எங்க அப்பனும் திருட்டு பால் குடிச்சிருந்துக்கிறான். திருத்த பண்ணாடி பண்ண குடிக்க மாட்டாங்க. அதெல்லாம் நல்லா குடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஏடா தம்பி இங்க பக்கத்து வீட்டுக்காரன் செத்து போயிட்டு கேள்வி போட்டேன். நீ உங்க அப்பா செத்து போயிட்டான்னு சொல்ல ஆத்தியா ஒரு லொல்ல. அப்ப எங்க அம்மா பக்கத்து வீட்டுக்காரன் சேர்த்திட்டு இருந்தான்னு சொல்றா அப்படி. இல்ல அப்பனே தான் செத்தான். சரி சரி இருந்தாலும் சொல்லுங்க எனக்கு எத்தனை மனைவிமார்கள் தெரியுமா? எத்தனை மனைவிமாரு? நரை திரை மூப்பி பிணி. சரி நரை என்றால் என்னைக்குமே நரைக்காம இருக்க. ஆமா தலைமுடிடா. ஆமா அது எப்படி? ஆமா திரை என்பது கண்வெளிசு மங்காம இருக்க. மூர்ப்பி பிணி என்றால் நோய் நொடி அணுகாம இருக்க. சரி சரி எங்க அந்தராதி தேவர்களுக்கு இந்த 4 வியாதிகளும் அணுகாம இருக்கு என்பதற்காக மந்திரகிரி மலையும் அத்தாகவும் 1000 சடாபாரம் தரித்த ஆதிசேஷன் அவன் தம்பியாக விளங்கப்பட்ட வாத்திகி என்ற பாம்ப அன்னைக்கேராக சந்திரனை தூணாக நாட்டி திருப்பாக்கடலை பாண்டமாக செய்து
30 கோடி தேவர்கள் ஒருபுறம், சரி 6 கோடி 60,000 மசுராதி கூட்டம் மறுபுறம் சரிங்க. நின்று நாங்க தேவ அமிர்தம் கிடைந்தோம். சரி சரி. அந்த அமிர்தத்துல என் மனைவி ஆதிலட்சுமி பிறந்தாங்க ஐயா. ஓ, ஆதிலட்சுமி உங்க மனைவி. அது மட்டும் இல்ல, எனக்கு பாமா ருக்குமணி 2 பேர். ஓ, பாமா ருக்மணி 2 பேரு. இந்த 3 மனைவி காட்டிலும் எனக்கோ 8 பட்டை ஸ்திரீ. 8 பட்டை ஸ்திரீ. 8 3 11 மனைவி காட்டிலும் எனக்கு 60,000 கோபி ஸ்திரீ. 60,000 கோபி ஸ்திரீ. சுருக்கமா சொல்ல போனா பொண்ணு லோகத்துல தேவேந்திரன் தலைமையில எனக்கு நித்திய கல்யாணம் என்று ஒரு பட்ட பெயர்றான். இத்தனை பேரு உனக்கு இருக்குதா? நல்ல லாஜ் கட்டிட்டு நல்லா வியாபாரம் பண்ணலாமே. டேய், எனக்கு இத்தனை மனைவி மாதிரி தான் இருக்கிறாங்க. எந்த மனைவியுமே நான் சேராத நீதிமானாவும் வாழ்ந்திருக்கிறோம். ஓ சாமி, நீங்க நித்திய பிரமாச்சாரிடா. எதுவுமே பண்ணது இல்லையா? ஆமா ஆமா ஆமா, நீங்க தான் சாமியாச்சு. என் மேல ஆசைப்படுவாங்க பெண்கள். ஆமா. அகமன்ற விளையாட்டு 1008 அவதாரத்துல 1008 அவதாரத்துல ஓர் அவதாரமாக ஆண் அவதாரமாக தரித்து அவருடைய ஆசையை தான் நான் அடக்க செய்வேன். சரி சரி. நான் எந்த பெண்ணையுமே அடையல, நான் நீதிமானாவும் வாழ்ந்திருக்கேன். சரி சரி. இருக்கட்டும் இருக்கட்டும். நீ பங்கப்பட்டு நின்றுட்டு இருந்திருப்ப. ஏதோ பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்ச தாளத்தை பாடிவிட்ட. வேற ஒண்ணும் தெரியாது, அப்பா மாதிரி நின்றுட்டு ஏன்னா மத்தான அடிக்கிறப்பியா நீ? இது 2 தாங்க தெரியும், வேற தெரியாதயா. குத்திந்தா குத்திந்தா கூதிந்தா குத்திந்தா கூதிந்தா குத்திந்தா கூதிந்தா குத்திந்தா கூதிந்தா குத்திந்தா. என்னாச்சு கோமாளி? தாளத்தை பாராட்டி ஏண்டா ஏங்க இருந்தாலும் என்ன அப்படி டீக்கு ஒரு டீ வாங்கிட்டு இப்படி அடிபட்டு இருக்கீங்க? நீ குடி, நான் குடின்னு ஆறி போன டீயா? இது முக்கியமானதா? சொல்லுங்க. இன்னைக்கு நான் வந்தது அதுக்கு தாண்டா. எப்படின்னு கேப்ப? எப்படி? தும்சங்கா தோரன் என்பவன் சரி 1000 சிரம் 2000 கரம். அண்ணவன மடிப்புதா இருந்தா ஒரு உயிரா இருக்கணும், உடல 2 இருக்கணும். பரவாயில்ல. எப்படிங்க அது அப்படி ஆக முடியும்? நான் என்ன செய்தேன்? என்ன செஞ்சீங்க? என் உடலையே 2ஆக பிளந்தேன். ஒரு உருவுக்கு நரன் என்று மற்றொரு உருவுக்கு நாராயணன் என்று சரி நான் பேர் சூட்டினேன். நரங்க சிரம் இருக்கணும், சரி நாராயணன் திருப்பாக்கடலால் அக்னியாக அணையாத வளர்த்தணும். சரிங்க. இப்படி ஆள்மாத்தியால் சிரம் அறுத்தோம். 999 சிரம் அறுபட்டு போச்சு. சரி. ஒரு சிரத்தை வைத்து அந்த தும்சகாதுரம் எங்கேயாவது ஓடி தப்பித்து விடலாம் எண்ணம் கொண்டு சுக்கலாதேவி மந்தன் சூரியன் இடத்தில் அபயம் என்று சென்றான். சரி சரி. அந்த சூரிய பகவான் எங்க அபயம் என்று அறியாத அந்த தும்சகாசுரனை நெல்லிக்கனியாக சவித்து உள்ளங்கையில வைத்து உள்ளுக்கு புத்தி விட்டான். நாங்க பின்னாடியே இருவரும் நரநாராயண 2 பேரும் போய் கேக்குறோம். பின்னாடியே எங்க தும்சகாசுரன் வந்தானே, ஆண்டவனே இப்பொழுது தங்கள் அபயம் என்று அறியாத அபயம் காத்துட்டோம். தெரியுதா 18 12 நாள் பாரத போர் சண்டை செய்வீங்க. இந்த தும்சகாசுரனை 17ஆம் நாள் சண்டையில கொடுக்கிறேன் என்று வாக்குறுதி வாங்கியாச்சு. யாரு சிரம் நின்னு போச்சு? 999 சிரம் அறுத்துட்டோம். அந்த ஒரு சிரம் யாரு சிரம் தெரியுமா? நரன் என்பவன் யாரு? நாராயணன். நானு இந்த துபாபர யுகத்தில் நரன் என்பவன் என் மைத்துன அர்ஜுனன். அந்த அர்ஜுனன் சிறந்தான் தப்பித்து தும்சகாசுரன் மறைஞ்சிருக்கிறான். இப்ப அவன் யாராக இருக்கிறான் தெரியுமா? நாடு 56 நாடு. முதல் நாடு அங்கு தேசம். கொடுக்க கொடுக்க குறையாத கொடை வள்ளல் என்று உலகமெல்லாம் பேர் பெற்று வாழ்றான் பாரு. துரியோதன பக்கம் சேர்ந்து உலகமெல்லாம் நல்லவன்னு தர்மசாலி. அந்த அங்கு தேசாதிபதி கர்ணன். என் மைத்துனுக்கு நரன் இன்னைக்கு அர்ஜுனா பிறந்திருக்கான். அவனுடைய சிறை இன்னைக்கு பலிக்கு பலி வாங்கணும். ஏன் நீண்ட நாள் பகவன் அந்த தும்சகாசுரன் துபாவர யுகத்திலே கர்ணனா பிறந்திருக்கிறான். என் மைத்துனன் கங்கானம் கட்டி இருக்கிறான். அந்த சிரமம் இருக்க. இப்பொழுது நான் வந்த வேலை அந்த கர்ணனை மடிக்கணும். மடிப்பதா இருந்தா நான் யார பாக்கணும்? என் அத்தை கிட்ட போகணும்டா. என்ன யாராச்சும் அத்திட்டு போனா நல்லா இருக்குமா? எதுக்கு சாமியா இன்னாருக்கு போய் அத்திட்டு போறேன்ற? இல்லடா, என் அத்தை செஞ்சுட்டாண்டா பின்னாடி என்ன நடக்கும்னு தெரியும். பார்க்க போறீங்க? பார்க்க போறேன். சரி. இருந்தாலும் ஆதி மூலம் நாராயணன் வரவழைத்தார் என்று அதி சீக்கிரமாக அந்த ராஜ கொழுவு மண்டபத்துக்கு என் அத்தை குந்தமா தேவிய வரவழைச்சு வாடா. சரிங்க.